நம்ம ஜில்லா படத்தை ஓபன் பண்ணோம்னா நம்ம மோகன்லால் மாசா ஒரு என்ட்ரி ஒன்னு தந்திருப்பாரு. தன்னோட டெரர் ஃபேஸால ஜெயபாலனை போட்டு தள்ளிட்டு இனிமே நான் தாண்டா நம்பர் 1 அப்படின்னு மிரட்டி விட்டுருப்பாப்ல. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷன் ஜில்லாக்கு வந்தீங்கன்னா அவனுங்க ஊரு மோகன்லால் ஏதோ ஒரு மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒருத்தரை மிரட்டிட்டு இருப்பாப்ல. ஆமா, யார் இவரு? மோகன்லாலோட டச் அப் பாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இவர் தாங்க மோகன்லாலே. ஏன் சார் அழுகுறீங்க? அழாதீங்க சார், அழாதீங்க. எந்த அளவுக்கு மோகன்லால நம்ம தமிழ் வெர்ஷன்ல டெரரா காமிச்சிருப்பாங்களோ, ஆனா இந்த ஒடியா வெர்ஷன்ல வடக்குல வடக்கறிக்கிற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாருங்க. கல்ச்சால போறவங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. தளபதியை என்ன பண்ணி வச்சிருக்காங்க தானே கேக்குறீங்க. அடுத்து அங்கதான் வரப்போறோம். நம்ம ஜில்லா படத்துல நம்ம தளபதியோட என்ட்ரியை எவ்வளவு மாசா காமிச்சிருப்பாருங்க. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தோம்னா ஒடியால ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒண்ணு கடிக்கக்கூடிய பங்களால வடக்குல பானிபுரி விக்கிற கும்பல்லாம் ஏதோ சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை, என்னடா தளபதி வர சொன்னா தற்கூரி வந்திருக்கான். தளபதி எங்கடா? ஐயா, இவன் தாயா தளபதி. யாரா நீ தளபதியா? ஒடியால தக்காளி திருற மாதிரி இருக்க. என்ட்ரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். ஹலோ டியர் மாட்டிஸ். தமிழ்ல நம்ம தளபதி நடிச்ச ஜில்லா படம் அது ஒரு ஓரமா விட்டுருந்துருக்கலாம். அதை இந்த ஒடியாக்காரனுங்க சல்லி சல்லியா உடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி பாக்குற மாதிரி எடுத்தா கூட பரவாயில்ல, ஓரளவு கூட பார்க்க முடியல. லோ பட்ஜெட்ல எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப லோ குவாலிட்டியில எடுத்து வச்சிருக்காங்கடா. அதுவும் முக்கியமான சீனெல்லாம் மாத்தி உழப்பி வச்சு, ஏன்டா ஒன் ஆஃப் தி ஒஸ்டா. வீடியோக்குள்ள போவோம் வாங்க. நம்ம ஜில்லா படத்துல தளபதிக்கு எப்படி ஒரு மாசா ஃபைட் சீன்லாம் எடுத்து வச்சிருப்பாருங்க. ஆனா அப்படியே அந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஒட்டடா அடிக்க வந்த 4 பேரை உட்காந்து அடிச்சிட்டு இருக்காது ஆளு. என்னடா சீரியஸா பேசிட்டு இருக்கப்போ சிரிச்சிட்டு இருக்க டோரா மண்டையா? சிரிக்கிறானி. நான் போலீஸ் ஆகணும். பின்னாடி குத்து வாங்கினது அவன், மோஷன் வரது உனக்கா? நல்ல ரியாக்ஷன்ரா கருபத்தை. நம்ம தமிழ் வெர்ஷன் ஜில்லால நம்ம மோகன்லால் பெரிய ஒரு ரவுடி. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். எப்பா வீடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்னு தானே தோணும். ஆனா அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இவனுங்களே பார்க்க லோவர் மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு குட்டி டைனிங் டேபிள போட்டாலே அவ்வளவுதான் அந்த வீடு முடிஞ்சிருச்சு. இந்த லட்சணத்துல இந்த ஆள் பெரிய ரவுடின்னு சொன்னா யாருக்கு டப்புவா? இது பரவாயில்ல, மோகன்லாலோட ஒய்ஃப்னு ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்தா சூப்பர் டீலக்ஸ்ல வர விஜய் சேதுபதி மாதிரி இருக்கு. பயப்பிடிச்சிட்டான். நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஜில்லாவோட ஓப்பனிங் சாங் எவ்வளவு மாசா இருக்கும். ஆனா அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டது, பார்ட் டைமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கராத்தே சொல்லி கொடுத்தது, நம்ம ஒடியா தளபதி சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டது, பக்கத்து வீட்டுல இருந்து மாம்பழத்தை திருடி கொண்டாந்து கொடுத்தது, அது குடும்பமே சேர்ந்து வெக்கமே இல்லாம பங்கு போட்டு தின்னது, அப்புறம் விடிஞ்ச உடனே ஃபேமிலியோட பீச்சுக்கு சுண்டலிக்க போனது, இப்படிதான் ஒடியா வெர்ஷன் பாட்டுல எடுத்து வச்சிருக்காங்க காருபத்தை. இந்த ஒடியா ஒஸ்ட் காயும் இந்த சூப்பர் டீலக்ஸ் விஜய் சேதுபதி ஒன்னு சேர்ந்து டூயட் ஆடுற மாதிரி ஒரு சாங் எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா பேண்ட் சட்டை இது? ஓகே ஓகே படத்துல சந்தானம் போட்ட பார்த்த சாரதி கேரக்டர் மாதிரி. சரி, டூயட் சாங் எடுக்கிறது முடிவாயிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல லொகேஷனை பார்த்து எடுக்க கூடாது. என்னடா இது மழை பேச்சு சேறு சகதியமா இருக்கு, அங்க போய் எடுத்து வச்சிருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து போய். டியர் மாண்டிஸ், நம்ம தமிழ்ல எப்படி நம்ம குட்டி தளபதிக்கும் மோகன்லாலோட ஃபேமிலிக்கும் ஒரு பிளாஷ்பேக் கொண்டு வரும்ல, எப்படி நம்ம தளபதிய மோகன்லால் அடாப்ட் பண்ணாரு அப்படின்னு, அதே மாதிரி இந்த எலவு ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா கீழே கடந்த தர்மாகோலால செஞ்ச ஒரு ஜல்லிக்கல் எடுத்து பேம்பர்ஸ் போட்ட நம்ம தளபதி ஒரு ரவுடியை அடிக்கிறாப்ல. தமாசா சில ஃபைட்ல நடக்குது. லோ பட்ஜெட்ல ஃபைட் சீன் எடுக்கிறதெல்லாம் கூட பாத்துருக்கேன். தமிழ்ல ஒரு மெகா ஸ்டார் நடிச்ச படத்தை கரும்பத்தை இவ்வளவு கேவலமா லோ குவாலிட்டியில எடுத்து வச்சிருக்கீங்க பாரு. ஒடியா போலீஸ்கார ஒருத்த நம்ம தளபதியோட அப்பாவை போட்டு தள்ள நம்ம ஒடியா வெர்ஷன் மோகன்லால் தான் தளபதிக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ?
ஏல இங்க பாரு, திருப்பி ஒரு டூயட் சாங்லாம் போனீங்கன்னு வச்சுக்க, பார்க்க உடம்புல சத்து இல்ல, அப்படிதான் சொல்லிவிட்டேன். சிரிங்கடா சிரிங்க, உங்களுக்கு என்ன சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சாவுறது நாங்க தானே பார்த்து. இத்துடன் நகைச்சுவையான பிளாஷ்பேக் முடிவடைந்தது. டியர் மார்டிஸ், படம் ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பாக்குறேன், குடும்பமே டைனிங் டேபிள்ல தான் குடி இருக்கானுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டைம்ல கேமரா கொண்டு போய் ஷூட் பண்ணிருக்காங்க போல. சூப்பர் டீலக்ஸ் அக்கா, அவனுக்கு 1/2 கிலோ உப்பள்ளி வைங்க. அவன் ஹேர் ஸ்டைல பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. யார கேட்டா என்னோட ஹேர் ஸ்டைல்லாம் யூஸ் பண்றீங்க? காப்பிரைட்ஸ் வாங்குறியா? எல்லாரும் கடப்பார கத்தியெல்லாம் வச்சு ரெடியா இருக்க. இப்ப நம்ம ஒடியா வெர்ஷன் காஜல் அகர்வால பார்க்க போறோம். நம்ம தமிழ் வெர்ஷன்ல இந்த சீனுக்கு எவ்வளவு அழகா பிஜிஎம் போட்டிருப்பாங்க தெரியுமா? கல்ச்சால போறவடுங்க ஒடியால என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. என்னடா பிஜிஎம் இதெல்லாம்? யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய பிஜிஎம்லாம் எடுத்து சொறி விட்டுருக்கீங்க. சரி, இப்படி ஒடியால ரூல்ஸை மீறி போறியே, ஃபைன் கட்டவாச்சு காசு வச்சிருக்காடா ப்ரொடியூசரே. ரெண்டும் கலந்த ஒரு ஃபீலிங். என்னடா எந்திரா, என்ன ஹேண்ட்ஸ்அப்டா முண்டோ, இப்படி இழுத்து இப்படி போடணும் உள்ள குளிர்தா. இந்த காஃபி கப்பை கொடு, இதை எடுத்து இது டிக்கில ஊத்தணும். எப்படி ஆட்டா கூலா எப்படி ரீமேக் பண்ணிருக்க பாத்தியா? பாரு பாரு, இவதான் என் ஆளு, கியூட்டா இருக்கல. ரொம்ப மோசம்டா, ரொம்ப மோசம் சார். அந்த வெட்டிக்கிளி மேலையும் அந்த பாண்டா கரடி மேலையும் ரயில் அவுட் ஏத்துங்க. ஓவரா போயிட்டு இருக்காங்க. அடுத்து எங்க இருக்க போறீங்க? குப்பை மேடா? அது சரி, படமே ஒரு குப்பை தான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஒடியா தளபதி காஜ் அகர்வால லவ் பண்றாராம். என்ன ஸ்க்ரூ டிரைவர் சுத்துற சவுண்ட் கேக்குது? ஓ, நீதான் சிரிச்சியா? என்னடா இது? ரப்னே பனாதி ஜோடி பிஜிஎம்ல சுட்டு போட்டுட்டு இருக்கீங்க. லே, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கானாடா? இல்ல இந்த படத்துக்குலாம் மியூசிக் போடுமான்னு அவன் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டானா? யாரா நீங்க? ரீமேக் ரைட்ஸ் ஆச்சு ப்ராப்பரா வாங்குறீங்களா, இல்ல அதையும் திருடி வச்சிருக்கீங்களா? 100% ப்ரொஃபஷனல். டேய், என்னடா திருப்பி சாப்பிட உட்காட்டீங்க? டேய், நீங்க ப்ரொடியூசர் காசுல ஷூட்டிங் போக வந்தீங்களா இல்ல சாப்பிட வந்தீங்களா? சோத்து முட்டைகளா? சூப்பர் டீலக்ஸ் ஆண்டி, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? தோப்பாவனை வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்ட போடுற நீங்க? நம்ம தமிழ் வெர்ஷன்ல நம்ம மோகன்லால் தூங்கிட்டு இருக்கும் போது தளபதி சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு வருவார்ல, அந்த ஹைவேல நடக்கக்கூடிய ஃபைட் சீன் அவ்வளவு மாசா இருக்குங்க. அப்படியே இந்த கரடி பொம்மை நடிச்ச ஒடியா வெர்ஷனுக்கு வந்தோம்னா, ஏய், எங்க அப்பன் தூங்கிட்டு இருக்கான், சைலண்டா இருக்கணும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா லைசென்ஸ் எடு. யாருகிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? லைசென்ஸ் ஏறா, லைசென்ஸ் எடு. டேய், உங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறதுக்கு எதுக்குடா ரீமேக் எடுத்து வச்சிருக்கீங்க? சாடியா முடிச்சு வைக்கலாம். கியூட்டான சீன் எல்லாம் காட்டு குரங்கு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இதுல வேற அங்க ஒருத்த பார்க்க கூடாத பார்த்த மாதிரி கண்ணை வேற பொத்திக்கிறான் கபோதி. கை வச்சதுனால கைய வெட்டின, உள்ள வச்சிருந்தா உசிரி எடுத்திருப்பேன். என் அப்பனுக்கு மேல எவனோ. என்ன டைலாக் மறந்துட்டியா? சொல்லிட்டு போ. ஹத்தோ காட்டுதலே. அது என்னமோ தெரியலடா, நீ என்னத்தான் மாசா ரியாக்ட் பண்ணாலும் எங்களுக்கு பார்க்க தமாசா தான்டா இருக்கு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷனுக்கு வந்தோம்னா, நம்ம மோகன்லால் தளபதி விஜய நீ போலீஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாப்ல. ஜில்லா படத்துல தான் தளபதி போலீஸ்னால பிடிக்காது, என்னால போலீஸ்ல ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் வற்புறுத்தி கையெழுத்து போட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி போலீஸ் எக்ஸாம் எழுத போறது, போலீஸ் ட்ரைனிங்ல சொதப்புறது, அப்படி இப்படின்னு ஜில்லால வர இந்த சீன் எல்லாம் காமெடியா இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா போலீஸ் ஆயிருவாரு. நான் போலீஸ் ஆகுறதுல அப்பாவுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா நான் ஆகுறமா? இந்த சீன் அப்படியே ஒடியால கழிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ் வெர்ஷன்ல நம்ம தளபதி போலீஸ் எக்ஸாம்ல சொதப்புனாலும் அப்புறம் அவங்க ரவுடிங்க சிபாரிசுல போலீஸ் ஆயிருப்பாப்ல. ஆனா அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா
போலீஸ் ட்ரைனிங்ல எவன் போவான்? அடுத்த நாள்ல இருந்து 30 நாளில் 6 பேக் வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி புத்தகம்லாம் படிச்சுட்டு என்ன பாடி இது? காட் பாடி மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒடியா தளபதி போலீஸா வந்துருவாரு. அப்போ ஜில்லா படத்துல வர மாதிரி அந்த எமோஷனலான டைலாக்லாம் அதெல்லாம் ஒரு அளவு இல்ல. அதுக்கு பதிலா ஒரு காமெடியான ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஏலே முட்டா பசங்களா, என்னடா இது? ஏமா சூப்பர் டீலக்ஸபா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரன். இவனுங்க பாலுக்கு பதிலா மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திருந்தாங்கன்னா இவனை இந்த தீப்பெட்டியாலே கொளுத்தி விட்டுருக்கலாம். தப்பிச்சுட்டான். இந்த மாலையை வாங்கி போடுறது இந்த மாலைய அவ உன்னோட சாவுக்கு என்னடா சொல்ற பைத்தியக்கார பையல? தெளிவா பேசு. ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. பிச்சே மூட். நீங்க ஃபுல் மூடு தான் போலயே. டேய், என்னடா டைய உள்ள கட்டியிருக்க? அட இவன் அரை மென்டல் தாங்க அவன். என்னடா காஸ்டியூம் இது? டையெல்லாம் உள்ள கட்டி ஆடிட்டு இருக்கா. இந்த ஜில்லா படத்துல நம்ம விஜய் மோகன்லாலுக்கு அகென்ஸ்டா மாறக்கூடிய சீன் ரொம்ப ஒரு எமோஷனான ஒரு சீனுங்க. மோகன்லாலோட அடியாளுங்க பண்ண தப்பால கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் வெடிச்சு பல பேர் இறந்து போயிருவாங்க. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆணு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, அம்பிட்டுதான். நவுறாவ என்ன ஷூட்டிங் எடுக்கிறாங்க, குறுக்க நிக்கிற. எப்படிப்பட்ட ஒரு எமோஷனான சீனை எமோஜிக்கு கூட வைக்க முடியாத அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப ஒஸ்டடா நீங்க. இவனுங்க இதை மட்டும்தான் இவ்வளவு கன்றாவே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லங்க. சிவனோட ஆளுங்க தன்னோட புருஷ ரிப்போர்ட்டரை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு லேடி வந்திருக்கும். அப்ப அப்செட்டா இருக்கிற நம்ம தளபதி முன்னாடியே அந்த பொண்ணை போட்டு அடிப்பாங்க. அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் ஒன்னு டைரக்டர் வச்சிருப்பாரு. உண்மையிலே அந்த சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் வெறியாய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஃபைட் சீன் ஒன்னு நடக்கும் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த சீனே அவ்வளவு கமர்ஷியலா அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த சீனையும் இந்த ஒடியா வெர்ஷன்ல ஒஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. சும்மா அந்த கடமைக்கு 2 அடி அடிச்சிட்டு இந்த பாப் கட்டிங் மண்டைய ஏதோ ஒரு பைத்தியம் பீஜம் போட மாசு நினைச்சு நடந்து போறான். இவ்வளவுதான் அந்த சீன் இருக்கு. இதுல எப்படி அந்த எமோஷன்லாம் உட்காரும்? ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இந்த சிவம் எல்லாமே சக்தி இல்ல. சக்தி இல்லாம எவனும் இல்ல. இந்த சிவனாண்டி இல்லாம உன்னால ஒரு ஜட்டி கூட வாங்க முடியாது. வாங்குறேன், வாங்கி காட்டுறேன்டா. சவாலா? சவாலு. போடு பிஜிஎம். மா தூக்கிட்டாங்க. ஏசில இருந்து டிசி ப்ரமோஷன் கொடுத்து தூக்கிட்டாங்கம்மா. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். உன் பரட்டத்தலைய பார்த்து ஒருத்த ப்ரமோஷன் கொடுத்திருக்கான்னா அவன் படிச்ச போலீஸா இருக்க மாட்டான். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் யா. இன்னும் என்னன்னா கொடுமையெல்லாம் பாக்கி வச்சிருக்கீங்கடா. ஏன்டா பரட்டா? ஏன் நம்ம தமிழ் வெர்ஷன் ஜில்லால தங்கச்சி சென்டிமெண்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க தெரியுமா? தங்கச்சியே ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம தளபதிய இன்வைட் கூட பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து யாரோ ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அது பார்க்கவே அவ்வளவு எமோஷனா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுல தங்கச்சியை கொடுமை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம நம்ம தளபதி அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு புரட்டி எடுப்பாப்ல. அந்த சீனு அவ்வளவு எமோஷனா மாசா இருக்கும். என்னதான் நடந்தாலும் என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறத அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருப்பாரு டைரக்டர். அப்படியே இந்த ஒஸ்ட் ஒடியா வெர்ஷனுக்கு வந்தோம்னா தங்கச்சி பாட்டுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி அமிச்சிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் கொடுமை பண்ணுவாங்க. நம்ம ஒடியா தளபதி வந்து ஒரு மாசு காட்டுவா இருப்பாரு அப்படின்னு நினைச்சா கடைசி வரைக்கும் அந்த எமோஷன் சீன் வரவே இல்ல. இந்த ஒடியா பாண்டா கரடி ஓரமா நின்னு பார்த்ததோட சரி. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ரீமேக்காடா? ஒன்னு சொல்றதுக்கு இல்லடா. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் இவனுங்க இஷ்டத்துக்கு தான் எடுத்துட்டு இருக்காங்க படத்தை. உள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீன் மாத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் என்ன பண்ணுவார்னா விஜயோட தம்பிய சுட்டு கொன்றுவார். விஜயோட தம்பி இறந்து போயிருவாப்ல. அப்புறம் அந்த கிளைமாக்ஸ்ல நம்ம தளபதி விஜயும் மோகன்லாலும் சேர்ந்து ஃபைட் பண்ற சீன் அது ஒரு மாஸ் சீன். சக்தி போடுறா இவனை. டேய்
லூசு பையல அவனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்து சண்டை போட போயிடுறான், இவங்க ஒரு பக்கத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜில்லா படத்தோட கிளைபாக்ஸ்ல நம்ம விஜய் மோகன்லால அரெஸ்ட் பண்ணிட்டு போவாப்ல. மோகன்லாலே சரண்டர் ஆயிருவாரு. அவ்வளவு எமோஷனா இருக்கும். அப்படியே பிளாஷ்பேக்கும் அதுக்கப்புறம் வர பிரசன்ட் சீனு அவ்வளவு எமோஷனா அந்த கிளைமாக்ஸ் வந்து டைரக்டர் வந்து பிளான் பண்ணிருப்பாரு. ஆனா அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஒடியா வெர்ஷன் மோகன்லால் ஒடியா தளபதிக்கு ஹேண்ட் கஃப் மாட்டி ஒரு அருமையான மாமா வேலை பார்த்து வச்சிருக்காரு. என்ன என்ன எழவியாது. மொத்தத்துல இந்த ஒடியா ரீமேக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜில்லா ரீமேக் ரொம்ப டல்லா இருக்குடா, மண்டையெல்லாம் வலிக்குதுடா. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லைக் ஒன்னு போடுங்க. யூடியூப்ல சம்பாதிக்கிற காசெல்லாம் தலைவலி மாத்திரக்கே சரியா போகுது. சரி ரைட், இன்னொரு வீடியோல பாப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.